இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லை என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கண்டனம். கருப்பு பணத்தை ஒழிக்காமல் மக்களிடம் இருந்த பணத்தை பிரதமர் மோடி எடுத்துக்கொண்டதாக மம்தா பானர்ஜி சாடல். ரூபாய் தாள் விவகாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு இரங்கல் தெரிவிக்கவில்லை என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் புகார். ஜெயலலிதாவுக்காக இருமுறை தமிழகம் வந்த ராகுல் காந்தி கருணாநிதியை சந்திக்காதது ஏன் என பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி. ஜெயலலிதாவின் மறைவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை இரங்கல் கூட்டம் நடைபெறும் என பதிவாளர் அறிவிப்பு. ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்க கோரி வழக்கு தொடரப் போவதாக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தகவல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தண்ணீர் எடுக்க சென்ற பள்ளி மாணவி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழப்பு. புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற தடை காரணமாக மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிலை வைப்பதில் சிக்கல். காரைக்குடி தொடர்வண்டி நிலையத்தில் பராமரிப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் மதுரை கோட்ட மேலாளர் சுனில்குமார் கார்கே. சீனாவின் வடமேற்கு மாகாணத்தில் பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவு. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.